ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இப்போ புதுசாக வந்திருக்க 3 தமிழ் படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இன்னும் எங்களோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலன்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். மூணாவதாக இருக்க படம் எமக்கு தொழில் ரொமான்ஸ். ஐஎம்டிபியிலேருந்து இந்த படத்துக்கு 6 ரேட்டிங் தந்திருக்காங்க. அசோக் செல்வன் தான் படத்தில் லீட் ரோலில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ சிங்கிளாக இருக்கார். இவர் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பொண்ணு கிடைக்குமா அப்படின்னு சுற்றிட்டு இருக்காரு. இப்படி இருக்கும்போது தான் நம்ம ஹீரோயினை பார்க்குறாரு. பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஒரு கட்டத்தில் இவங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோ விளையாட்டுத்தனமாக ஒரு பொய் ஒன்று சொல்லிடுறாரு. அந்த பொய்னால் இவங்களோட லவ்வுக்குள்ளே எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துச்சு, இதுக்கப்புறம் இவங்களோட லைஃப்பில் என்ன நடந்துச்சு, கடைசியில் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்றா சேர்ந்தாங்களா இல்லையா, அதுதான் இந்த படத்தோட ஒரு சூப்பரான ஒன்லைன் ஸ்டோரியாகவே பார்த்திங்கன்னா இருக்கும். இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, படத்தை டீசெண்டாக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. பெருசாக போர் அடிக்கிற மாதிரிலாம் இருக்காது. அசோக் செல்வன் படம், அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை நம்பி பார்க்கலாம். ஃபன்னாக என்டர்டெய்னிங்காக சூப்பராகவே படம் இருந்துச்சு. ஆனால் இந்த படத்தோட கடைசியில் ஒரு 2 லிப்லாக்கு காமிச்சு முடிச்சிருப்பாங்க. அதனால் இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோடு மட்டும் ட்ரை பண்ணாதீங்க, தனியாக பாருங்கள், நல்லா ஜாலியாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை இந்த படத்தை பார்க்கலாம். இன்கேஸ் இது வரைக்கும் நீங்கள் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு தடவை இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டாவதாக இருக்கிற படம் நிறங்கள் 3 2024 ரிலீஸ் ஆகிருக்கு. ஐஎம்டிபியிலேருந்து 6.2 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, படத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேரக்டரோட ஒரு பொண்ணு வந்து காணாமல் போயிடுவா. அதே சமயம் நம்ம ஹீரோ அதர்வா வந்து டேரக்டர் ஆகிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருப்பார். அவர் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுருப்பார். அந்த ஸ்கிரிப்டும் காணாமல் போயிடுது. ஸோ இதுக்கப்புறம் இந்த கதையில் எந்த மாதிரியான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸான சம்பவங்கள்லாம் நடந்துச்சு, அதை இந்த படத்தோட ஒரு சூப்பரான ஒன்லைனராகவே பார்த்திங்கன்னா இருந்துச்சு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய அதர்வாகட்டும், ரகுமான், சரத்குமார், இப்படி எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. மெயினாக படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்துடைய கடைசியில் ஒரு விஷயம் ஒன்று நடக்கும். அதுக்காகவே இந்த படத்தை கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் என்ன ஒன்று, இந்த படத்தில் நம்ம ஹீரோ அதர்வா நிறைய போதைப் பொருட்கள்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதை மட்டும் இந்த படத்தில் காமிக்காமல் இருந்திருக்கலாம். மற்றபடி படம் பார்க்குறதுக்கு டீசெண்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை இந்த படத்தை பார்க்கலாம். இன்கேஸ் இது வரைக்கும் இந்த படத்தை நீங்கள் பார்க்காம இருக்கீங்கன்னா நிச்சயமாக ஒரு தடவை இந்த படத்தை செக் அவுட் பண்ணி பாருங்கள். 1வது இடத்துல சொர்க்கவாசல் 2024 ரிலீஸ் ஆகிருக்கு. ஐஎம்டிபியிலேருந்து படத்துக்கு 6.9 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஆர்ஜே பாலாஜி தான் படத்தில் லீட் ரோல் எடுத்து நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ ஆர்ஜே பாலாஜி எந்த ஒரு தப்புமே பண்ணியிருக்க மாட்டார். ஆனால் இவரை தூக்கி ஒரு மர்டர் கேஸில் ஜெயிலில் போட்டுடுறாங்க. இதுக்கப்புறம் அந்த ஜெயிலில் நம்ம ஹீரோ எந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் ஃபேஸ் பண்ணார், கடைசியில் இவர் அந்த ஜெயிலை விட்டு வெளியே வந்தாரா இல்லையா, இவரோட லைஃப் அந்த இடத்துல எப்படியெல்லாம் நடந்துச்சு, அதுதான் இந்த படத்தோட ஒரு செம்மையான ஒன்லைனராகவே பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, படத்தை பாருங்கள், உண்மையிலேயே சூப்பராக எடுத்திருக்காங்க. மெயினாக இந்த படத்தை வந்து ரொம்ப ராவாக பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பாங்க. இந்த படத்தில் செல்வராகவன் இருப்பார். அவர் வந்து ஜெயிலில் ஒரு செம பெரிய ரவுடி மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவரோட கேரக்டர் உண்மையிலேயே படத்தில் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். ஆர்ஜே பாலாஜியோடைய ஆக்டிங் அவரோட மற்ற படங்களோட கம்பேர் பண்ணும்போது இந்த படத்தில் செம்ம சூப்பராகவே இருக்கும். ரொம்ப எஃபர்ட் போட்டு நடிச்சிருப்பார். இந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக நம்பி பார்க்கலாம். உண்மையிலேயே படம் சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த படத்தில் நிறைய விஷயங்களை கொஞ்சம் ராவாகவே காமிச்சிருப்பாங்க. அதனால் இந்த படத்தை ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க, கொஞ்சம் தனியாகவே இந்த படத்தை பாருங்கள். டீசெண்டான சூப்பரான ஒரு படம். பார்க்கலன்னா கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இந்த வீடியோவில் சொன்ன இந்த 3 படங்களும் இப்போ ரீசெண்டாக தான் புதுசாக தான் வந்த படங்கள். இந்த 3 படங்களும் பார்க்குற மாதிரி நல்லாவே இருக்கும். அதனால் பார்க்காதவங்க கண்டிப்பாக இந்த படங்களை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி இந்த 3 படங்களையுமே பார்த்து முடித்தவங்க இந்த 3 படத்தில் உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இதே மாதிரி நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் ஆன் டைமாக உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.